ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஒரு கலர் பார்த்தாச்சு. கலர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம டிராப் டவுன் எப்படி சூஸ் பண்றது பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? டிராப் டவுனுக்கு தான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வச்சது எங்க இருக்குது? இங்க இருக்குது. இதுவா? இது இல்ல. இதுவா? எங்க போச்சு? இதுதான். ஸோ இப்போ இதுல வந்து செலக்ட் டேக் இருந்தா மட்டும்தான் இப்ப நீங்க நான் சொல்ற பர்பஸ் வச்சு நீங்க மூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த நேம், இந்த பர்த்டே மந்த் இருக்கு பாத்தீங்களா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க உள்ள வந்துட்டு இங்க உள்ள வந்து என்ன பண்றீங்க, இதுக்குள்ள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செலக்ட் அப்படின்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நேம் வைக்கிறீங்க, S1ன்ட்டு. ஒரு ஈக்குவல் டு கொடுத்து நியூன்னு கொடுத்து மறுபடியும் செலக்ட் அப்படின்னு போட்டு இந்த டேகை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணணும். எதுக்கு? செலக்ட் டேக் வரும்போது மட்டும்தான் இந்த பர்பஸ். பைடாட்ல வந்துட்டு என்ன லொகேட்டர் யூஸ் பண்ணாங்க? நேம். சரி, நேம்ல வந்துட்டு இங்க வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணு. சரி, இந்த டிராப் டவுன் ஒரே ஒரு டிராப் டவுன் நான் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்த டிராப் டவுன்ல நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரே டிராப் டவுன்ல என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்க போறீங்க. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா S1 டாட் கொடுத்து இப்ப செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை இண்டெக்ஸுக்கு, செலக்ட் பை வேல்யூ இருக்கு, செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட், இந்த 3 இருக்குது. இந்த 3மே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பர்பஸ்ல செலக்ட் பை இண்டெக்ஸ். செலக்ட் பை இண்டெக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், எனக்கு வந்து நான் ஜூலை மந்த் சூஸ் பண்ணணும். என்னோட டேட் ஆஃப் பர்த் ஜூலை மந்த் சூஸ் பண்ணணும். அதனால நான் இங்க வந்துட்டு என்ன கொடுக்குறேன், 6ன்னு கொடுக்குறேன். என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 7 தானே, ஜூலை மந்த் தானே. நான் ஏன் 6 கொடுக்கணும்? ஏன்னா ஆல்வேஸ் இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி மந்த் வந்து 0, பிப்ரவரி மந்த் 1, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஸோ லாஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஜூலை வரும்போது 6ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப நம்ம 6ன்னு கொடுத்தோம்னா எனக்கு அந்த ஜூலை மந்த் வந்துடும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அதே ஒரு த்ரெட் டாட் கிளிக் கொடுத்து ஒரு 2 to 6 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 2 செகண்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு செமிகோலன் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வரீங்க. நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு என்ன பண்ணணும், சரி இதுக்குள்ள வந்துட்டு முக்கியமான விஷயம். இப்ப மறுபடியும் அந்த S1 மறுபடியும் கால் பண்றீங்க. கால் பண்ணிட்டு செலக்ட் பை வேல்யூ. செலக்ட் பை வேல்யூனா என்ன? செலக்ட் பை வேல்யூனா கெரோலின், உங்களுடைய டேட் ஆஃப், உங்களுடைய மந்த் என்ன மந்த்? அக்டோபர். அக்டோபர். அப்ப அக்டோபர் மந்த் எப்படி சூஸ் பண்ணலாம்? இங்க வந்துடணும். இங்க வந்துட்டு இந்த செலக்ட் பை வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒண்ணு பாத்தீங்களா, இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணணும் 10ன்ட்டு. ஓகேங்களா? 10ன்றத அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள பேஸ்ட் பண்ணி. ஸோ இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு அக்டோபர்ன்றது கரெக்டா வந்து சூஸ் ஆயிடும். ஸோ அகைன் செலக்ட் பை இண்டெக்ஸ் போட்டா மட்டும்தான் 0ல இருந்து. ஆமா ஆமா.
செலக்ட் பை இண்டெக்ஸ் போட்டாங்கன்னா 0ல இருந்து செலக்ட் பை வேல்யூனா வேல்யூன்னு சொல்லிட்டு அங்க வேல்யூ ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒன்று போட்டிருப்பாங்க. அதை அப்டேட்ல இருந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டர்ன் வந்துட்டு சண்முக பிரியா உங்களோடது. இப்போ இந்த S1 கால் பண்றோம். சாரி கேபிட்டல் S1. ஸோ S1 கால் பண்ணி டாட் கொடுக்குறோம். இப்போ செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த விசிபிள் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ண போறோம். விசிபிள் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்றதுக்கு அங்க போறோம். மறுபடியும் சண்முக பிரியா உங்களுடைய மந்த் என்ன? மார்ச். ஸோ மார்ச் மார்ச்க்கு இந்த பிளாக் கலர்ல ஒன்று எழுந்திருக்கு பாத்தீங்களா? MARன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிளாக் கலர் இருந்தாலே அது லிங்க் டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் கலர் இருந்தாலே. சரிங்களா? ஒன்று வந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். இப்போ வந்து விசிபிள் டெக்ஸ்ட். ஓகேங்களா? செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இந்த MARன்றத இதை காப்பி பண்ணி, ஆக்சுவலி இது ஒயிட் கலர்ல இங்க இருக்குது. ஆனா இதே ஒயிட் ஸ்கிரீனா மாத்தினீங்கன்னா அது வந்து பிளாக் கலர்ல தெரியும். ஸோ இங்க வந்து இது ஒயிட் கலர்ல தெரியுது MAR. ஓகேவா? ஓகே. இந்த MAR காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு லாஸ்டா மார்ச் மந்த்ல வந்து நிற்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா எனக்கு வந்து அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணணும்ல, அது கிளிக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளிக் பட்டனை போட்டுருவேன். ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு நான் திவ்யா சைலண்டான மாதிரி இருக்குது. பாத்துட்டு இருக்கேன் சந்திரு. ஓகே. இல்ல புரியலையா? கிளாஸ் புரியாமலாம் போறல. இல்ல புரியுது. ஓகேவா? ஒரு 50 லைன் கோட் எழுதியாச்சு. மேட்ரு உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து விஷயம் புரியலன்னா, எக்ஸாக்டா ஆன்சர் தெரியலன்னா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வரும், என்ன இண்டெக்ஸ்ல வரும்? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் ஜூலை வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்டோபர் வரும். நெக்ஸ்ட் வந்து மார்ச் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி ரன் ஆகும் பாருங்க. ஐயோ ரன் ஆகாது, ஸ்பீடா ரன் ஆகுமே, வராது. தெரியும் எரர் அடிக்கணும். ஒரு த்ரெட் ஆர் ஸ்லிப் கொடுத்தாதான் அது கரெக்டாக வரும். ஏன் த்ரெட் ஆர் ஸ்லிப் கொடுக்குறோம்? ஏன்னா இந்த கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்கிரீன் வரதுக்கு ஒரு டைமிங் ஆகுது பார்த்தீங்களா? அந்த டைமிங்காக தான் இந்த த்ரெட் ஆர் ஸ்லிப் கொடுத்துட்டே வரேன். ஸோ நாளையிலேருந்து வந்து உங்களுக்கு வந்துட்டு வெயிட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பேன். சரிங்களா? வெயிட் எப்படி யூஸ் பண்றது, வெயிட்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது பாருங்க. அப்படின்னா த்ரெட் ஆர் ஸ்லிப்னா அப்போ என்னன்றதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டா வரும். ஜூலை வந்துச்சு ஃபர்ஸ்ட், அடுத்தது அக்டோபர், அடுத்தது மார்ச். ஓகேவா? சரி, 3 டைப்ஸ் ஆஃப் டிராப் டவுன்ஸும் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு பர்த்டே மந்த் வந்த மாதிரி நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்க, டேவை கிளிக் பண்றீங்க, அதே மாதிரி இயரை கிளிக் பண்றீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்கவுங்க பர்த்டே வரும்போது சந்திரோட நம்பருக்கு ஒரு கூகுள் பே பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, ரைட். சரி, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு கிளாஸ்ல? ஒரே நிமிஷம் கன்சோல் பாத்துட்டு இருக்கேன் சந்திரு. அந்த RGBA6 இது என்னன்னா, இதுதான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண பேக்ரவுண்ட் கலரோட நம்பர். இதை காப்பி பண்ணி நீங்க வந்துட்டு கூகுள்ல போய் போட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது என்ன கலர் வந்துரும்ன்றது தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டும் என்ன கலர் வேணுமா, இல்லை இப்போ WH ஸ்கூல்ஸில் கூட கொடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது எந்த கலர்ன்ற மாதிரி சொல்லணும்.
ஓகே. இங்க ட்ரை இட் யுவர் செல்ஃப் இருக்குல்ல, இங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் ஷோ த எக்ஸாக்ட் கலர். ஓகே சந்திரு, புரிஞ்சுது. ஓகேவா? இந்த இடத்துல கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்ட்டு. ஆமா. சரிங்களா? ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டீச்சிங் வந்து இங்க முடிஞ்சிச்சு. அந்த வெப்சைட் பேர் என்ன? W3 schools. இல்ல இல்ல இல்ல. இல்ல, அந்த லீஃப் ஹெட். அது நெட்ல நான் குரூப்ல போடுறேன். குரூப்ல leafhead.com தானே? ஆமா. நீங்க லீஃப் கிரவுண்ட் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுல எல்லாமே பண்ண முடியும். உங்களோட டிராப் டவுன்ஸ் பண்ண முடியும். அதான் இப்ப அந்த லீஃப் கிரவுண்ட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோடிங்கும் பண்ணிருக்கேன். ஒரு நியூ கிளாஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நியூ கிளாஸ்ல லீஃப் கிரவுண்ட்னே போடுறேன். திவ்யா, நீங்க இந்த கோடிங்கை வந்துட்டு நீங்க குரூப்ல போட்டுருங்க திவ்யா. ஓகேவா திவ்யா? கேக்குதா? ஓகே, போட்டுறேன். நானு வீட்ல இருக்கேனா? சரி சரி. ரெக்கார்டிங் போயிட்டு தானே இருக்கு? போயிட்டு. சரி, எனக்கு தெரிய மாட்டேங்குது ரெக்கார்டிங் போதா இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இல்லையா? ஸ்கிரீன்ல என்ன ஷேர் மாதிரி? ஆயிட்டு இருக்கு. தெரியுது. ஓகே 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 ஃபைன். நீங்க கிளாஸ் கூட போட்டுறேன் நான் வாட்ஸ்அப்ல. இல்ல ரெக்கார்டிங் மட்டும் போகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. சரி, இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு புது கிளாஸ் ஓபன் பண்ணிட்டோம். புது கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு இதுல என்ன பண்றோம், ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த கோடிங்ல இதையே காப்பி பண்ணி இந்த லீஃப் கிரவுண்ட் உள்ள போடுறோம். போட்டுட்டு இப்ப இந்த லீஃப் கிரவுண்ட் வெப்சைட் உள்ள போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து லீஃப் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு போடணும். என்னுடைய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஓகேவா? அதனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறமா வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு அலர்ட் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? சொல்லவா? கிளாஸ் போட கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் டைமிங் இருக்குது, முடிச்சிடலாம். ஆமா, சொல்லுங்க. முடிச்சிடலாம்ல? கேர்லின் உடனே ப்ராஜெக்ட் பண்ணணும், அதனால சொல்லி கொடுங்கறேன். சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்ப உங்களுக்கும் ஈஸி தான். என்ன பண்றீங்க, இந்த அலர்ட் வெப்சைட்டை இந்த அலர்ட்குள்ள வந்துட்டோம். இதை காப்பி பண்ணி நம்ம உள்ள போயிட்டு என்ன பண்றோம், ஒரு மேக்ஸிமைஸ் கமெண்ட் கொடுக்குறோம். URL. ஸோ இதை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் இந்த பேஜ் வந்துடும், இந்த வெப்பேஜ் வந்துடும். வெப்பேஜ் வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஷோ பட்டனை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அலர்ட் வருது. அலர்ட்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணாலோ இல்லை எது பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகாது, எதுவுமே கிளிக் ஆகாது. ஏன் கிளிக் ஆகாது? நீங்க இந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணியே ஆகணும், வேற சான்ஸே இல்லை. ஓகேவா? இந்த அலர்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் ஒரே ஆப்ஷனு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ரைட் கிளிக் பண்றீங்க, இன்ஸ்பெக்ட் பண்றீங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த ஷோ பட்டனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற மாதிரி வந்துட்டு எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த ஷோ பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். நான் மோஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்பாத் வச்சு தான் போவேன், அதுதான் ஈஸியும் கூட.
இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பாத். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுதான் இதுக்குள்ள வந்தேன். ஸோ லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டு ஒரு நான் சும்மா சொன்னப்பா, நீங்க அவங்க கிட்ட போய் கேட்க போறீங்க, அப்புறமா என்ன வந்து அவங்க திட்ட போறாங்க. அதெல்லாம் நீங்க ஃபிட்டா இல்ல போயிட்டு என்னப்பா நீங்க என்ன பத்தி என்ன சொல்லிருக்கீங்க அப்படிலாம் கேட்காதீங்க, சரியா? சும்மா ஐயோ விளையாட்டு சொன்னேன். இல்ல சும்மா விளையாட்டு சொன்னேன், சரியா? அதெல்லாம் நீங்க டெரர் பீஸ் எல்லாமே 4 பேருமே. நான் கொஞ்சம் காமெடி பீஸ், அதனால பார்த்து போடுங்க. சரி, இப்ப இதுக்குள்ள வந்து என்ன பண்ணோம்? இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆஸ் யூஷுவலா வந்து டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ இது போடும் போதும் நம்மளுக்கு வந்து இங்க 1 of 10 காட்டுது. ம். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்பாத்தை ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ கூட இங்க 1 of 10 காட்டுது. இங்க 1 of 10 காட்டுச்சுன்னா இங்க ஒரு பிராக்கெட்டும் முன்னாடி ஒரு பிராக்கெட்டும் டபுள் ஸ்லாஷ் முன்னாடி ஒரு பிராக்கெட்டும் போட்டு லாஸ்ட்ல வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு 1 அந்த 10க்குள்ள ஒரு நம்பர் போடணும். 2ன்னு போடலாம். 2ன்னு போட்டா கீழே இருக்கிற ஹைலைட் ஆகுது. சரி, கீழே இருக்கிறத கிளிக் ஆகட்டுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கீழே இருக்கிறது கிளிக் ஆகி நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது காப்பி பண்ணிட்டு அங்க போய் இதுக்குள்ள வந்து ஒரு டிரைவர் டாட் மேனேஜ் டாட் Use maximize. மேக்ஸிமைஸ். ஏன் மேக்ஸிமைஸ் எல்லாத்தையும் தர சொல்லுங்க பார்ப்போம். ஸ்கிரீன் ஏன்னா இந்த இந்த யூஆர்எல் ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா? அப்ப யூஆர்எல் ஓப்பன் ஆகும் ரொம்ப நாள் டைம் எடுத்து வைங்களேன். மேக்ஸிமைஸ் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது வந்து காமன் கமெண்ட், அது எதுவும் ஆகாது. அதுக்குள்ள நம்ம கோடிங் எழுதிட்டு வச்சுக்கோங்களேன். கோடிங் எழுதும்போது அது வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால வந்து எப்பவுமே ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இது எழுதணும்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்க வந்து நான் என்ன பண்றேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் கொடுத்து ஃபைண்ட் எலிமெண்ட்ல பை டாட் கொடுத்து எக்ஸ்பாத் கொடுத்து இந்த எக்ஸ்பாத்துக்குள்ள வந்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த நம்பர் வந்து 10க்குள்ள இருக்கணும். அதுவும் அங்கேயே போட்டு செக் பண்ணி பார்க்கணும் எது ஹைலைட் ஆகுதுன்ட்டு. அது ஹைலைட் ஆகுது செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இங்க நம்பர் எடுத்து வந்து போடணும். சரிங்களா? ஸோ இதுல வந்து டாட் கிளிக் இப்போ வந்து நம்மளுக்கு ஷோ பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே அலர்ட் ஓப்பன் ஆகும். அலர்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அலர்ட்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸை கால் பண்ணி அதுக்கு வந்து ஏன்ற ஒரு நேம் வச்சு ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் switch to ஜம்ப் ஆகி டாட் கொடுத்து மறுபடியும் இந்த அலர்ட்டை போட்டு செமிகோலன் போட்டு வேண்டாம், முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் அந்த ஏவை கால் பண்ணி டாட் கொடுத்து டிஸ்மிஸ்ன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து கேன்சல் பட்டனை கிளிக் ஆகும். இதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ டாட் அக்செப்ட்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து ஓகே பட்டனுக்கு ஓகேங்களா? மேல இருக்கிறது வந்துட்டு டிஸ்மிஸ் பட்டனுக்கு. ஓகே ஓகே இல்லைங்க, டிஸ்மிஸ். சரி, இப்போ இது வந்து நீங்க கொஞ்சம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இதுல வந்துட்டு அதுல அலர்ட்ல வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இதை வந்து ரீட் பண்ணணும். அதை ரீட் பண்ணணும்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, கன்சோல்லையே பிரிண்ட் பண்ணுங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் கொடுத்து println கொடுத்து printlnக்குள்ள வந்துட்டு அந்த ஏவை கால் பண்ணி டாட் கொடுத்து கெட் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கெட் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஆனா ஒரு அலர்ட்ல ஒரு பட்டன் மட்டும் தான் வரும், இன்னொரு பட்டன் வராது. ஒரு பட்டன் அமுத்தினாலே அலர்ட் போயிடும். அதனால நம்ம வந்து அக்செப்ட் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ அக்செப்ட்னா என்னன்ற கான்செப்ட் தெரியறதுக்காக நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண முடியாது, வெறுமனே வந்து டிஸ்மிஸ் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். அவ்வளவுதான். இது வரைக்கும் டவுட் இருக்கா? இப்ப இதை வச்சு நான் வந்து ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து
கோடிங் காட்டிட்டேன். நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணி ஓகே பட்டன் பிரஸ் பண்ற மாதிரி நீங்க கோடிங் எழுதணும். நான் டிஸ்மிஸ் வச்சு எழுதுற மாதிரி நீங்க வந்து அக்செப்ட் வச்சு எழுதணும். ஓகேவா? இல்லைன்னா ரெண்டுமே எழுதணும். ஒன்னு வந்து அக்செப்ட், ஒன்னு டிஸ்மிஸ். இதுதான் உங்களோட டாஸ்க் இன்னைக்கு. ஒரு டாஸ்க் வந்து என்னன்னா, நீங்க வந்து இந்த பேஜ் ஓபன் பண்ணி இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணி இந்த அலர்ட் வந்துட்டு இந்த அலர்ட்டுக்குள்ள வந்து நீங்க இந்த ஷோ பட்டனை கிளிக் பண்றீங்க, இங்க ஓகே பட்டன் பிரஸ் பண்றீங்க, இன்னொரு ஷோ பட்டன் கிளிக் பண்றீங்க, இங்க வந்து கேன்சல் பட்டன் பிரஸ் பண்றீங்க. அப்புறமே இந்த டேட் ஆஃப் பர்த் ஒன்று சொன்னீங்களே அந்த டிராப் டவுன் ஆமா, அதுவுமா? அதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். ரெண்டு அசைன்மெண்ட். ஐயோ நிறைய. ரொம்பலாம் இல்லப்பா. கோடிங் எழுதுறதுக்கு நான் இப்ப உங்க கோடிங் எழுதுறது எவ்வளவு நேரம் ஆச்சு? உங்களுக்கு சொல்லி கொடுத்து கோடிங் எழுதுறதுக்கே 1 hour தான் ஆச்சு. அப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து நீங்க ட்ரை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ரொம்ப நேரம் ஆகுது, கம்மியா தான் ஆகும். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். இதுல கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்றீங்க. கிரியேட் நியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணோடனே இது வருது. இந்த டிராப் டவுன்ல நீங்க டிசம்பர்ல ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி இதுல வந்துட்டு ஒரு நம்பர் சூஸ் பண்ண போறீங்க. ஆனா எனக்கு இதுல ஏதோ எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் சூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த 3 ஆப்ஷனையும் காட்டணும். செலக்ட் பை வேல்யூ காட்டணும், செலக்ட் பை இண்டெக்ஸ் காட்டணும், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். இந்த 3 ஆப்ஷனையும் காட்டணும். ஓகேங்களா? அலர்ட்டை காட்டணும். அப்புறமா வேற என்ன இருக்குது? செலக்ட் பை, அப்புறம் அந்த பூலியன்ல இஸ் செலக்டட், இஸ் எனேபிள்டு, அந்த 3 இஸ் செலக்டட், அந்த 3 விஷயத்தையும் காட்டணும். ஓகே. இவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? டப்புன்னு வச்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்க எல்லாம் ட்ரை பண்ணணும். மைண்ட் வாய்ஸ். அந்த பூலியன் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து அந்த கோடிங் எடுத்து போட்டுருவாங்க. அதெல்லாம் Okay, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்ம் சக்சஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இதான் வந்து ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ப்ரோக்ராம் அந்த டெக்ஸ்டுக்குள்ள இந்த அலர்ட்டுக்குள்ள டிட் யூ கால் மீன்ற இந்த இந்த அலர்ட் தான், இந்த மெசேஜ் தான் இருக்கு. ஓகேவா? அந்த அதுக்குள்ள எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கன்சோல்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். இந்த கோடிங் எடுத்து அவங்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டிராப் டவுன் பண்ணது இதுதானே? இது டிராப் டவுன் ஓடுது. டிராப் டவுன் இதுதான் இல்ல இதுதான். இது வந்து டிராப் டவுனு, கலரு எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் போர்ஷன் நிறையவே எடுத்திருக்கேன். இஃப் லூப்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்ஸ் லூப்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஜாவா கோடிங்கு நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா கூட சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு வாங்க. நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். நாங்க அசைன்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ அதே மாதிரி ஃபேஸ்புக்ல அந்த இஃப் லூப் போட்டுட்டு அந்த டிராப் டவுன் பட்டன் வச்சு ஆமா ஆமா, டிராப் டவுன் பாருங்க. இந்த கலருக்கு வந்துட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லாகின் பட்டனோட கலர் எடுங்க. நான் வந்து கிரியேட் நியூ அக்கௌண்டோட கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்க லாகின் பட்டனோட கலர் எடுங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களே ஒரு புதுசா டாஸ்க் பண்ணி எனக்கு காட்டினா கூட ஓகே. இல்ல இதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான வெப்சைட் எடுத்து நீங்க ஃப்ரெஷ்ஷான வெப்சைட்ல காட்டினாலும் எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். எனக்கு தேவை வந்துட்டு ஒரு இஸ் எனேபிள்டு, இஸ் செலக்டட், இஸ் டிஸ்பிளேட், அடுத்தது ஒரு கலரு, அதுக்கு அடுத்தது இந்த டிராப் டவுன்ஸ்ல இருக்க அந்த 3 ஆப்ஷனும், அப்புறமா அலர்ட். இந்த 6 வச்ச மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணி காட்டினா போதும். நீங்க எந்த வெப்சைட் வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணாலும் ஓகே. இல்ல நான் யூஸ் பண்ண வெப்சைட்டே நீங்க யூஸ் பண்ணாலும் ஓகே. ஆனா நான் யூஸ் பண்ண கூட நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ண அதே எலிமெண்ட் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வேற டிஃபரெண்டா யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஓகேவா? ஓகே சந்திரு, பண்ணிட்டு வரோம் ஹோம் அசைன்மெண்ட். சரி.
ஸோ இந்த நெக்ஸ்ட் 2 வாரமும் டியூஸ்டே டு ஃப்ரைடே சேம் டைம் சந்துரு. ஓகே ஜனவரி 2க்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் ஆகும். நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ ஃப்ரைடே இந்தியா என்ன டைம் படி சேஞ்சஸ் ஃப்ரைடே ஆகும்? இல்ல. ஸோ அந்த ஒன் டே அது ஜனவரி வரைக்கும் இந்த 4 டேஸ் மட்டும் கிளாஸ் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓ இந்த டியூஸ்டே மண்டே கிளாஸ் உண்டா கிறிஸ்மஸ்? என்னது புரியலையே எனக்கு. நீங்க நாளைக்கு வாங்க, நாளைக்கு சொன்னீங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே, நாளைக்கு தேங்க்யூ. கிளாஸ் உண்டு. நாளைக்கு கிளாஸ் உண்டு, நாளைக்கு கிளாஸ் வாங்க, நாளைக்கு கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பை. பாய்.